பொன் பசுமை தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். கடந்த காணொளியிலே தமிழுக்கு முதன்மையான எழுத்துகள், உயிரெழுத்துகள், அதுக்கு பின்பாக மெய் எழுத்துகள் என்கிற நிலையை நாம் கண்டோம். மெய் எழுத்துக்களின் சில பண்புகள் பற்றி பார்க்க இருக்கிறோம். மொழி இயங்குவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய எழுத்துகள் 4 அப்படின்னு சொல்லுவோம். உயிரெழுத்து, மெய்யெழுத்து, அவை இரண்டும் சேர்ந்து அமையக்கூடிய உயிர்மெய் எழுத்து, அதன் பின்பாக ஆயுத எழுத்து என்று சொல்லி 4 வகையான எழுத்துக்களை நாம் சொல்லுகிறோம். அதில் முதன்மையாக இருப்பது உயிரெழுத்து. அதற்கு அடுத்த நிலையில் வருவது மெய் எழுத்துகள், புள்ளி எழுத்துகள் அப்படின்னு அதை சொல்லுவோம். கசட தபர வல்லினமாம் அப்படின்னு சொல்லுவோம். முறையாக நாம் அதை கற்கிற போது சொல்ல வேண்டிய முறை என்பது இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இற்று என்று சொல்லி கற்றலே சரியான முறையாகும். மனிதர்களில் கடுமையானவர்கள், மென்மையானவர்கள், இடைப்பட்டவர்கள்னு பார்க்குறோமோ, அதே போல் புவி அமைப்பிலும் கடினமானவை, எளிமையானவை, இரண்டுக்கும் இடைப்பட்ட நிலை அப்படிங்கிற மாதிரி பொருள்களையும் பார்க்குறோம். அதே போல் எழுத்துகளில் இந்த மெய் எழுத்துகளில் 3 வகையாக பிரிக்கிறோம். வன்மையான ஓசை, வல்லினம் அப்படின்னு பார்த்தோம். அந்த எழுத்துக்களை பொறுத்தவரையும் சொற்களில் பயன்படுகிற போது வல்லின மெய் எழுத்துகள் 2 எழுத்துக்கள் அடுத்தடுத்தாற்போல் நின்று சொற்களில் அமைந்து வருதல் என்பது கிடையாது. பிள்ளைகள் தேர்வுகளிலே பார்க்கின்ற போது நிறைய பிழையோடு இப்படி எழுதுகிற முறையை நாம் காண முடிகிறது. அதற்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வீட்டிற்கு ஒரு தலைவன், ஒரு நாட்டிற்கு ஒரு அரசன், ஒரு காட்டிற்கு ஒரு சிங்கம், இவையே சிறப்பு அப்படின்னு நம்ம தெரிஞ்சிருப்போம். அதே போல் இந்த வன்மையான ஓசை உடைய வல்லின மெய் எழுத்துக்கள் ஒரு சொல்லில் ஒரு ஒற்றெழுத்து மட்டும்தான் வரும். 2 ஒற்றெழுத்துக்கள் சேர்ந்தாற்போல் வருதல் என்பது கிடையாது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இதை என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவைகள் எப்படி வரும் அப்படிங்க பார்த்தீங்கன்னா, பயிற்சி, முயற்சி, அதற்குள், இதற்குள் என்று தான் அமையுமே தவிர 2 மெய்யெழுத்துக்கள் ஓரிடத்தில் ஒரு சொல்லில் நின்று பொருள் தருதல் என்பது, சொல்லாக அமைதல் என்பது கிடையாது அப்படிங்கிற ஒரு செய்தியை நாம் தெளிவாக புரிஞ்சுக்கிடணும். மெய்யெழுத்துக்கள் வல்லினம், மெல்லினம், இடையினம்னு பிரிக்கிறோம். வல்லின எழுத்துக்கள் 6 அப்படின்னு பார்த்தோம். அதனுடைய பண்பு நிலைகளில் ஒரு சொல்லில் 2 மெய்யெழுத்துக்கள் அடுத்தடுத்தாற்போல் நின்று சொல்லில் பயின்று பொருள் தருவல் என்பது கிடையாது அப்படின்னு பார்த்தோம். அதே போல் அவை என்ன செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பயிற்சி, முயற்சி, அதற்கு, இதற்கு என்கிற நிலையில் நின்று தான் பொருள் தரும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம். மாணவ செல்வங்கள் சொற்களை எழுதுகிற போது மனதிற்குள்ளாகவே அந்த எழுத்துக்களை உச்சரித்து பார்த்து, சொல்லி பார்த்து எழுதுதல்னு சொல்லுவோம். அப்படி பண்ணினாங்க அப்படின்னா இந்த மாதிரி பிழைகளை நாம் முற்றிலுமாக என்ன செய்ய முடியும், தவிர்த்து விட முடியும். அடுத்து நம்முடைய தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மாணவ செல்வங்கள், பெற்றோர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். நண்பர்களே, தோழர்களே, இந்த சின்ன சின்ன விஷயங்களை பிள்ளைகளுக்கு சொல்லித்தாருங்கள். பெரிய இலக்கணங்களை படித்து கொண்டு தான் நாம் தமிழை கற்க வேண்டும், நிலைநிறுத்தி கொள்ள வேண்டும் என்பது அல்ல. இதுபோல சிறு சிறு நுட்பங்களை பிள்ளைகளுக்கு சொல்லித்தாருங்கள். அது மிகுந்த பயனை தரும் என்பதனை காணொலியை தொடர்ந்து முழுமையாக காணுங்கள். உங்களுடைய மேலான ஆலோசனைகளை, அறிவுரைகளை எழுதுங்கள். சிறப்புகள் இருப்பின் சொல்லுங்கள், குறைகள் இருப்பின் சுட்டி காட்டுங்கள். அவற்றை திருத்தி அடுத்த காணொலிகளிலே இன்னும் மேம்பட்ட தரத்தோடு உங்களுக்கு தருவதற்கு தயாராக இருக்கிறோம். அடுத்து வன்மைக்கு அப்படிங்கிற சொல்லுக்கு எதிர்ச்சொல்லுன்னு பார்த்தோம்னா மென்மை அப்படின்னு சொல்லுவோம். இப்போ மென்மையான ஓசையோடு ஒலிக்கக்கூடிய எழுத்துக்களை நாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா மெல்லினம் அப்படின்னு சொல்கிறோம். இங், இஞ்ச், எண், இந்த, இம், இன். பொதுவாக மெல்லினம் 6 என்று சொல்லுகிற போது ங, ஞ, ந, ந, ம, ந என்று சொல்லுதல் வழக்கமாக இருந்தாலும் கூட மெல்லின மெய்யெழுத்துகள் என்று சொல்லுகிற போது நாம் வல்லினத்திற்கு சொல்வது போலவே இந்த எழுத்துக்களையும் சொல்லுகிற போது இங்க, இஞ்ச, இன்னு, இந்த, இம், இன் என்கிற அந்த அரை மாத்திரை அளவினை நுட்பமாக பயன்படுத்தி அந்த சொற்களை பிள்ளைகளுக்கு சொல்லித்தருதல் வேண்டும், கற்றுக்கொள்ளுதல், கற்றுத்தருதல் வேண்டும். எப்படி பூக்கள் மென்மையான தன்மையோடு இருக்கின்றனோ, நம்ம மனம் விரும்புகிற தன்மையோடு இருக்கின்றோ, அதுபோல் இந்த மெய்யெழுத்துக்கள் என்பவை மென்மையான தன்மை உடையவை. இந்த மெய்யெழுத்துக்கள் எல்லாமே வல்லினங்களோடு சேர்ந்து நின்று பொருள் தரக்கூடியவை அப்படின்னு பார்க்குறோம்.
சில இடங்களில் இந்த மெல்லினமே மெல்லினத்தோடு சேர்ந்து நின்று பொருள் தருவதை நம்ம பார்க்க முடியும். இப்போ குறிப்பாக அங்கனம், இங்கனம், திண்ணை நமக்கு தெரியும். திரும்ப சொல்கிறேன் பாருங்கள். அதே போல் வல்லினம் மெல்லினம் என்கிற அந்த அமைப்பில் நின்றும் அருகருகே இந்த வல்லினமும் மெல்லினமும் நின்றும் பொருள் தரக்கூடிய சொற்களை நிரம்ப நாம் தமிழிலே காண முடியும். மஞ்சள், பஞ்சம், பந்து, தந்தை, பம்பரம், சாம்பார் என்கிற சொற்களை சொல்லி பாருங்கள். இச்சிஞ்ச, இத்திந்த, இப்பும் என்கிற அந்த வல்லினமும் மெல்லினமும் சேர்ந்து நின்று அழகான சொல்லை உருவாக்கி அற்புதமான ஓசையோடு அழகு தமிழை அமைந்திருப்பதை நாம் காண முடிகிறது. அடுத்து பாருங்க, இவை இரண்டுமல்லாமல் இடைப்பட்ட ஓசையோடு, அதாவது வன்மையான ஓசையும் இன்றி மென்மையான ஓசையும் இன்றி இடைப்பட்ட ஓசையுடன் ஒலிக்கக்கூடிய எழுத்துக்களை நாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா இடையினம் அப்படின்னு சொல்கிறோம். நெஞ்சு பகுதியிலேருந்து பிறக்கக்கூடிய எழுத்துக்கள் வல்லினம், மூக்கு பகுதியை இடமாக கொண்டு பிறக்கக்கூடிய மெல்லினம், இடையினம் இரண்டுக்கும் இடைப்பட்ட கழுத்து பகுதி. வல்லினம் நெஞ்சு, மெல்லினம் மூக்கு, இடையினம் கழுத்து. கசட தபர வல்லினமாம், நஞன நமன இடையினமாம், யரல வழல இடையினமாம் என்று நாம் சொல்லுகிறோம். பொதுப்படையாக சொல்லுகிற போது நாம் உயிர்மை எழுத்துக்களாக எழுத்துக்களை சொல்லுவோம். இங்கும் நாம் அந்த அரை மாத்திரை அளவை மனதிலே வைத்துக்கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் இய, இரு, இல், இவ், இழ், இல் என்கிற ஒலிப்பு முறையினை தெளிவாக உச்சரித்து பிள்ளைகளுக்கு கற்றுத்தருதலும் கற்றுக்கொள்ளச் செய்தலும் வேண்டும். அடுத்து பாருங்க, இந்த இடையின எழுத்துக்களில் ஒரு அற்புதமான அழகை நம்ம பார்க்க முடியும். என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த இடையினங்களோடு சேர்ந்து சொற்கள் நிற்றலையும் இந்த இடையினம் மெல்லினத்தோடு சேர்ந்து நின்று வல்லினத்தோடு சேர்ந்து நின்று சொல்லாக்கம் பெறுகிற அழகினையும் நாம் காண முடியும். ஐயா, கவலையா, இரவு, இரவு, பரவு, யாரது, பாரதியார், இலை, தலை, அல்வா, அல்லவா, புகழ், அகல், கவலை, குடவோலை, கள்வன், உள்ளவன், புகழ்ச்சி, இகழ்ச்சி, வெள்ளி, வெள்ளம், திகழொளி, புகழொளி என்கிற சொற்களாக இங்கு பார்க்கிறோம். என்ன இதில் என்ன புதுமை இருக்கிறது? ஐயா, கவலையா, ஈய, இவ்வு, இல், 3 சொற்கள், 3 இடையின எழுத்துக்கள் அதில் வரது பார்க்க முடியும். அதே போல் இரவு, பரவு, இருவு பார்க்க முடியும். யாரது, யார், பாரதியார், இரு பார்க்க முடியும். இலை, தலை இயல்பாக அமைவது அல்லவா, அல்வா, இல்லிவ் பார்க்க முடியும். புகழ், அகல், இல்லு பார்த்தோம். அடுத்து பாருங்கள், கவலை, குடவோலை, இவ், இல்லு, இல்லிவ், இல்லிவ் என்கிற அந்த எழுத்து நிலையை அடுத்தடுத்து வரக்கூடிய இந்த இடையின எழுத்துக்கள் சேர்ந்து வரதில் நம்ம பார்க்க முடியும். அடுத்து பாருங்கள், கள்வன், உள்ளவன், கள்வன், இள்ளிவ். அடுத்து பாருங்கள், உள்ளவன், இள்ளிவ் சேர்ந்து வந்திருக்கிறத பார்க்க முடியும். அதே போல் புகழ்ச்சி, இகழ்ச்சி வல்லினத்தோடு சேர்ந்து நின்று பொருள் தருகிற அழகை நம்ம பார்க்க முடியும். அடுத்து பாருங்கள், வெள்ளி, வெள்ளம், வெள்ளி, வெள்ளம். அடுத்து பாருங்கள், திகழொளி, புகழொளி அப்படின்னு நிற்குது. இதில் பார்த்தீங்கன்னா இழ், இள், இழில் என்கிற இடையின எழுத்துக்களும் சேர்ந்து நின்று பொருள் தருகிற அழகை பார்க்க முடியும். மீண்டும் ஒரு முறை தருகிறோம். ஐயா, கவலையா, இரவு, பரவு, யாரது, பாரதியார், இலை, தலை, அல்வா, அல்லவா, புகழ், அகல், கவலை, குடவோலை, கள்வன், உள்ளவன், புகழ்ச்சி, இகழ்ச்சி, வெள்ளி, வெள்ளம், திகழொளி, புகழொளி என்று இந்த இடையின எழுத்துக்கள் ஒன்றோடு ஒன்று இணைந்து நின்றும் மெல்லினத்தோடு இணைந்து நின்றும் அதே போன்று வல்லினத்தோடு இணைந்து நின்றும் பொருள் தரக்கூடிய சொல் அழகு அமைந்திருப்பதை நாம் காண முடிகிறது. எனவே நம்முடைய காணொளியை காணக்கூடிய நேயர்கள் தொடர்ந்து காணுங்கள், காண்க, விரும்புக,
எம்மோடு தமிழ் கற்க தொடர்ந்து வாருங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறோம். ஆகவே அந்த முருகன் தந்த தமிழாக இசையாய் தமிழாய் இருப்பவன் இறைவன் அப்படின்னு சொல்லுவோம். ஆகையினாலே நம்முடைய முத்தமிழ் முதற் கடவுளாம் முருகனுடைய திருவடிகளை வணங்கி நம்முடைய தமிழ் கற்றலை தொடங்குவோம். வேலவன் நமக்கு வேண்டியன எல்லாவற்றையும் தந்தருள்வான் என்று நம்புவோம். ஆக நாம் பூந்தோட்டங்களை பார்க்கிற போது எப்படி கண்டு மகிழ்கிறோமோ அதுபோல நம்முடைய பசும்பொன் காணொளிகள் அனைத்தும் உங்கள் உள்ளத்திற்கும் உங்கள் எண்ணத்திற்கும் மிகுந்த பயனை நன்மையை தரும் என்று கருதுகிறோம். ஆகையினாலே நமது காணொளிகளை தொடர்ந்து காணுங்கள், பயன்பெறுங்கள் என்று வேண்டிக் கொள்கிறோம்.